யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சம்மர்லேயும் சின்சியராக உட்காந்து படிச்சிட்டு இருக்க ஆசிரியர் சொந்தங்களுக்கு இதோ உங்களுக்காக டிஎன்டெட் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2 பார்ட் 2. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கலன்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 சோஷியல் சயின்ஸ்க்கு வாங்க பார்ப்போம். கொஷினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கான 3 முக்கியமான பிளாஸ்டான கொஷின்ஸ். ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்? மலைகளின் இளவரசி அப்படின்னு எதை சொல்லுவோம்? மலைகளின் ராணி அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தானே? சீக்கிரமா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கொஷனுக்கு வேகமா உள்ள போலாமா? கொஷனை திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்? மலைகளின் இளவரசி அப்படின்னு எதை சொல்லுவோம்? மலைகளின் ராணி அப்படிங்கிறத எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதை பற்றி வீடியோக்கு நடுவில் பார்ப்போம். ஸோ கோயிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Dash declared the practice of sati a punishable offense in 1829. 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறத அறிவித்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிக், லார்ட் வில்லியம் பென்டிக். இந்த சதி ஒழிப்பு முறையில் இன்னொருத்தரை பற்றி முக்கியமாக பேசுவோம். யார் அவரு? ராஜாராம் மோகன் ராய். அவரும் சதி ஒழிப்பு முறைக்கு முக்கிய பங்காற்றியவர். ராஜாராம் மோகன் ராயோட உதவினால தான் வில்லியம் பென்டிக் பிரபு சதி ஒழிப்பு முறையை 1829 கொண்டு வந்தவர் லார்ட் வில்லியம் பென்டிக். இந்த ராஜாராம் மோகன் ராயை என்னன்னு சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் ரெனசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படிங்கிறவர் ராஜாராம் மோகன் ராய். சதி ஒழிப்புக்கு மிகுந்த பாடுபட்டார். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். Second question, who said that the Pandyan kingdom is the richest and most splendid province in the world? பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார்? யார் அப்படி கூறினார்னா பாண்டிய அரசு தான் ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க பகுதி அப்படின்னு கூறியவர் யாருன்னா மார்க்கோ போலோ. இந்த மார்க்கோ போலோ தன்னுடைய பயண குறிப்பில் இந்த பாண்டிய அரசு தான் செல்வ செழிப்பு மிகுந்த நகரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இவரோட பயண குறிப்பில் சதி நிகழ்வை பற்றியும் கூறியுள்ளார். ஸோ இதற்கு ஆன்சர் மார்க்கோ போலோ. தேர்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடந்துச்சு? அடுத்தது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சு? அடுத்தது தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஆண்டுகள் தான். ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சுன்னா 1775 1782 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடந்துச்சுன்னா 1766 1769 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சுன்னா 1803 1805 வரைக்கும் 2 வருஷம் நடந்துச்சு. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சுன்னா 1817 1818 வரைக்கும் 1 வருஷம் நடந்துச்சு. ஸோ ஏக்கு ஆப்ஷன் 2, பிக்கு ஆப்ஷன் 3, சிக்கு ஆப்ஷன் 4, டிக்கு ஆப்ஷன் 1. ஸோ கரெக்டாக இருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, which of the following fort was the India's company principal settlement until 1774? கீழ்வருவனவற்றுள் 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதன்மை குடியிருப்பா எங்க இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் இருந்தாங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அங்கதான் முதன்மை குடியிருப்பாக இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது தான்
ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash was initially 7 island. 7 தீவுகள் கொண்டது எது? 7 தீவுகள் அப்படின்னு சொல்றது வந்து பாம்பேவை தான் 7 தீவுகள் கொண்டதாகும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுல வந்து 1687ல் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் வந்து தன்னுடைய தலைமையகமா சூரத்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதை வந்து பம்பாய்க்கு மாற்றம் செய்த ஆண்டு எப்பன்னா 1687. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முதல்ல தன்னுடைய தலைமையகம் இடமா சூரத்ல இருந்துச்சு. அதை பம்பாய்க்கு மாத்தின வருஷம் வந்து 1687. இது அடிஷ்னல் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கலாம். Question number 6. Who composed the long epic poem Prithviraj Raso? Prithviraj Raso என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு கதைக்கு போவோமா? என்ன கதை? கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. கன்னோஜோட அரசரோடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். கன்னோஜோட மகளுக்கு கல்யாணம் பண்ணோம்னா, இளவரசிக்கு கல்யாணம் பண்ணோம்னா சாதாரணமாக பண்ணிடுவாங்களா? ஒரு சுயம்வரமே நடத்தினாரு அரசர். அந்த சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா நாட்டு அரசர்களையும் கூப்பிட்டாங்க. அந்த சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். அவரை இந்த அரசர் என்ன பண்ணாரு? கூப்பிடாம விட்டுட்டார். ஏன்னா அவர் எதிரி நாட்டு மன்னர். எதிரி நாட்டு அரசரை வந்து கன்னோஜோடைய அரசர் கூப்பிடாததுனால இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் கோவமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கன்னோஜோட அரசர் என்ன பண்ணார்னா, இவர் பிருத்திவிராஜ் சௌஹானை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இவரோட உருவச்சிலையை செஞ்சு வாயிற்காவலன் மாதிரி நிக்க வச்சாங்க. இந்த வாயிற்காவலன் மாதிரி நிக்க வச்சவங்க பார்த்து இளவரசி வருத்தப்பட்டாங்க. இந்த இளவரசி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை லவ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சுயம்வரம் நடக்கும்போது நீ பிருத்திவிராஜ் சௌஹானை தான் கூப்பிடல, ஆனால் நான் பிருத்திவிராஜ் சௌஹானோட சிலைக்கு மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லி சிலைக்கு போய் இளவரசி டபக்குன்னு மாலையை போட்டாங்க. மாலையை போட்டோன்னே உடனே நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? பிருத்திவிராஜ் சௌஹான் வேகமாக வந்து இளவரசியை ஹார்ஸில், குதிரையில் வேகமாக வந்து நம்ம இளவரசியை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். இதுதான் இந்த கதை. இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கப்புறம் இந்த பிருத்திவிராஜ் ராசோ அப்படிங்கிற ஒரு நீண்ட காவியத்தை இயற்றினாங்க. இந்த நீண்ட காவியத்தை இயற்றியவர் யாருன்னா சந்தா பார்த்தை. பிருத்திவிராஜ் சௌஹான் இறந்ததுக்கப்புறம் பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு காவியத்தை எழுதினாங்க. அதை எழுதினவர் யாருன்னா சந்த் பார்த்தாய் அப்படிங்கிறவர் தான் எழுதினார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 7. The French government recalled Dupleix to Paris after the Battle of. எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளெக்ஸை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? எந்த போருக்கு அப்புறம் இவரை திரும்ப பாரிஸ்கே போ அப்படின்னு சொன்னது அப்படின்னா ஆற்காட்டு போர். ஆற்காட்டு போர் அப்ப 1751ல் ராபர்ட் கிளைவை வந்து ஹெட்டா வச்சு ஆற்காடு கோட்டையை கைப்பற்றினாங்க. ராபர்ட் கிளைவை ஹெட்டா வச்சு ஆற்காடு கோட்டையே கைப்பற்றினாங்க. இது எப்போ நினைச்சுன்னா செகண்ட் கர்நாடிக் போரோட முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ஆற்காடு போர். இந்த இடத்துல பிரெஞ்சு பின்னடைவு சந்திச்சிட்டாங்க. அந்த பிரெஞ்சு பின்னடைவு சந்திச்சதுனால என்ன பண்ணாங்க, டியூப்ளெக்ஸியை நீ பாரிஸ்கே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது 1754ல் டியூப்ளெக்ஸி வந்து தோல்வி, அப்புறம் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதுனால திரும்ப நீ பாரிஸ்கே போ அப்படின்னு சொன்னனால டியூப்ளெக்ஸியை 1754ல் பாரிஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது எந்த போரில் நடந்துச்சுன்னா ஆற்காட்டு போரின் காரணமாக. Who was called the Prince of Pilgrim? புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாரு? யுவான் சுவாங் தான்
புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஹர்ஷரோட ஆட்சியின் போது இந்தியா வந்தார். இந்த யுவான் சாங் ஹர்ஷரோட ஆட்சியின் போது இந்தியா வந்தவர் இந்த யுவான் சாங். இந்த யுவான் சாங் தான் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Who created the police system in India? இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காவல்துறை ஆக்சுவலாக ஸ்டார்டிங் 1790-91 காலத்தில் ஜமீன்தாரே ஒரு காவல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் பிரபு தான் என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்தை பாரம்பரியமாக நிர்வகித்து வந்த ஜமீன்தார்களிடம் வாங்கி போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு துறையை அமைச்சவர் யாருன்னா இந்த கார்ன்வாலிஸ் பிரபு. ஸோ போலீஸ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் கார்ன்வாலிஸ் பிரபு. இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அது என்ன கொஸ்டின்னா, கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்களை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா சௌக்கிதாரர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்களை சௌக்கிதார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, 10th கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டின், கரோன் ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்டரி இன் இந்தியா அட் எங்க? இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எந்த நகரத்தில் நிறுவினார்? சூரத்தில் தான். 1667 பிரான்சில் கரோன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு தொழிற்சாலை சூரத்தில் நிறுவினார். ஓகேவா, சூரத்தில் ஃபர்ஸ்ட் தொழிற்சாலையை 1667 கரோன் அப்படிங்கிறவர் நிறுவினார். ஓகே, 11th கொஸ்டின், Who moved the capital from Cochin to Goa in 1530? இது ஈஸியான கொஸ்டின். 1530 கொச்சியிலிருந்து கோவாவுக்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார்? நினோடி டி குன்ஹா. இவர் தான் கொச்சியிலிருந்து கோவாக்கு 1530 தலைநகரத்தை மாற்றியவர். 12வது கொஸ்டின், Who is called the father of National Archives of India? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆவணம் காப்பகத்தின் தந்தை அப்படிங்கிறவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஆவண காப்பகம்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டா ஃபாரஸ்ட் காப்பாற்றணும், காப்பகம் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். சும்மா க்ளூ வேர்ட் மாதிரி ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும், ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், In 1948, Dash Commission was appointed to present a report on university education. பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க 1948 ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்பட்டது. 1948 UGC Commission was appointed to present a report on university education. யார் அந்த ரிப்போர்ட் கொடுத்தது அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க பல்கலைக்கழக கல்வி குறித்து. இதே 1835 அந்த மாதிரி வருஷத்துல மேக்கலே அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சாங்க. அது எதுக்குன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கிலீஷ் கல்வி, ஆங்கில கல்வி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதை ஆய்வு செய்ய அறிமுகப்படுத்திய குழு மேக்கலே குழு. எந்த வருஷம்னு கேட்பாங்க, இந்த கொஷின் முக்கியம். மேக்கலே குழு எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1835. இன்னொன்று ஊட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊட்ஸ் கல்வி அறிக்கை எதுக்குன்னா ஒரு கல்விக்கான ஒரு விரிவான திட்டம் தான் இந்த ஊட்ஸ் கல்வி அறிக்கை. 1854 கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு கொண்டு வரலனாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டு மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. மேக்கலே குழு, ஊட்ஸ் கல்வி அறிக்கை, இன்னொரு குழு கோத்தாரி கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கும். கோத்தாரி கமிஷன் எந்த வருஷம்னா 1964 66 வரைக்கும். கோத்தாரி கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் அனைத்து கல்வித்துறையும் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தது எதுனா இந்த கோத்தாரி கமிஷன் தான் கொடுத்தாங்க. இந்த 3 குழுவும் முக்கியமான கமிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
Next question number 14. The international date line drawn on the dash between Alaska and Russia through Bering Strait. பன்னாட்டு தேதிக்கோடு அலஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. எதுக்கு வழியா? பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல 180 டிகிரி கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறத 180 டிகிரி தீர்க்க கோடுகள் தான் இந்த பன்னாட்டு தேதி கோடு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். 180 டிகிரி அந்த லைன் தான் தீர்க்க கோடுன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த தேதி கோடெலாம் முடிவு பண்ணுது. இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா இல்லை வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமான்னு கேட்டால், இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். ஏன் இது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாட்டுக்கு 2 டேட்டு 2 டைம் லைன் காமிக்கும். 2 டைம் லைன் 2 டேட் காமிக்கும். அதனால் இது வளைஞ்சு வளைஞ்சு இருந்தால் ஒரு நாட்டுக்கு ஒரு டேட் அந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இது வளைஞ்சிருக்கு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மேற்குலேருந்து இந்த கோட்டில் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் மைனஸ் ஆகும். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனாங்கன்னா ஒரு நாள் மைனஸ் ஆகும். இதுவே கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போனாங்கன்னா ஒரு நாள் ஆட் ஆகும். இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனோட ஸ்பெஷல். கிழக்குலேருந்து மேற்கு போனால் ஒரு நாள் ஆட் ஆகும். இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனோட ஸ்பெஷல். இப்போ நம்ம லண்டன் டைம் ஜோனுக்கும் நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கும் கொஞ்ச நேரம் வித்தியாசம் வரும். டேட் அண்ட் டைம் வித்தியாசம் வரும். அதே தான் இந்த கான்செப்ட். இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனில் மேற்குலேருந்து கிழக்கு போனால் 1 டே மைனஸ் ஆகும், கிழக்குலேருந்து மேற்கு போனால் 1 டே ப்ளஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த பன்னாட்டு தேதிக்கோடு எதற்கு நடுவில் போகுதுன்னா, பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் இந்த ரஷ்யாவுக்கு பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் இந்த மாதிரி கொஷினில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு 2ம் கரெக்டாக இல்லை தப்பான்னு முடிவு பண்ணுங்கள். அப்புறம் 2ம் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1 படித்து பார்ப்போம். Baramahal Plateau is a part of the Madurai Plateau situated in the northwestern part of Tamil Nadu அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் பிளாட்டியூ லைஸ் பிட்வீன் த நீலகிரி அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது? ஸ்டேட்மெண்ட் 1 படித்து பாருங்கள். பாரமஹால் பிளாட்டியூ அப்படின்னு இருக்கு. பாரமஹால் பிளாட்டியூ மதுரை பிளாட்டியூ இஸ் அ பார்ட் ஆஃப் மதுரை பிளாட்டியூன்னு சொல்லியிருக்காங்க. இது மதுரை பிளாட்டியோட பார்ட். சுச்சுவேட்டட் இன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லை, இது ஆக்சுவலாக மைசூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல கரெக்டு. ஸோ பார்ட் ஆஃப் மைசூர் பிளாட்டியூ சுச்சுவேட்டட் இன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மைசூர் பிளாட்டியூவில் சுச்சுவேட் ஆகிருக்கிறது தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த பிளாட்டியூக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து பார்க்கலாம். ஒன்று இந்த ஆப்ஷன் வரும், இல்லை இந்த ஆப்ஷன் வரும். மற்ற 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏ இல்லைனா சி வரும். இப்போ இதை படிப்போம். கோயம்புத்தூர் பிளாட்டியூ லைஸ் பிட்வீன் நீலகிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் பிளாட்டியூ நமக்கு தெரிஞ்சது தானே. கோயம்புத்தூர் எங்கே இருக்குது? நீலகிரியும் தர்மபுரியும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் பிளாட்டியூ லைஸ் பிட்வீன் நீலகிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் ஆப்ஷன் சி. இதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மொய்யார் ஆறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கோயம்புத்தூர் பிளாட்டியும் மைசூர் பிளாட்டியும் பிரிக்கிறது மொய்யார் ரிவர்
அதுதான் பிரிக்குது. கோயம்புத்தூரையும் மைசூர் பிளாட்டையும் பிரிக்கிறது மொய்யர் ரிவர். ஓகே, கொஷின் நம்பர் 16. Which of the following statement is correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. Black soil formed by weathering of igneous rock. ஃபஸ்ட்டு இந்த சாயிலை பற்றிலாம் நமக்கு நல்லா தெரியணும். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், அலுவியல் சாயிலை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆன்சருக்குள்ளே போகலாம். இந்த பிளாக் சாயில் கரிசல் மண். கரிசல் மண் எதனால் உருவாகுனா தீப்பாறை சிதைவதால் உருவாகிறது. தீப்பாறை சிதறுவதால் உருவாகுவது வந்து பிளாக் சாயில் கரிசல் மண். இது வந்து பருத்தி இருக்குல்ல, பருத்திலாம் நல்லா இந்த பிளாக் சாயிலில் விளையும். அடுத்தது ரெட் சாயில், இந்த செம்மண். செம்மண்ணில் நமக்கு தெரியும், செம்மண் என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரு, பழுப்பு நிறம் இருக்கும். இது ஏன் அந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு தடவை கொஸ்டினை கேட்டாங்க. ஏன் அந்த கலரில் இருக்குன்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு அதிகமான அளவு இருக்கிறதுனால ரெட் சாயில் வந்து அந்த கலரில் இருக்குது. ஏன் ரெட் சாயில் ஏன் ரெட் கலர், பழுப்பு கலர் அந்த மாதிரி இருக்குன்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கறனால ரெட் சாயில் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. இதில் என்ன பயிர் விளையும்னா திணை பயிர்லாம் இந்த ரெட் சாயிலில் விளையும். அடுத்தது லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் வந்து சரளை மண். இந்த சரளை மண்ணில் முக்கியமாக ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க, லீச்சிங் ப்ராசஸ். அப்படிங்கிறது எந்த சாயிலில் ஏற்படும்னு கேட்டால் சரளை மண், லேட்ரைட் சாயில் தான் லீச்சிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த சாயிலில் என்னென்ன விளையும்னா தேயிலை, காஃபி. அந்த மவுண்டைன் சைடு இருக்கும்ல, அந்த மவுண்டைன் சைடு கொடைக்கானல், ஊட்டி அந்த சைட்லாம் இந்த லேட்ரைட் சாயில் இருக்கும். அதில் தான் காஃபி, தேயிலை அதெல்லாம் வளரும். நம்ம மண்ணிலலாம் விளைவிச்சா அதெல்லாம் வராது. ஸோ லேட்ரைட் சாயில் தேயிலை, காஃபி அந்த மாதிரி வளரும். அடுத்தது வண்டல் மண். வண்டல் மண்ணா அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்னா என்ன? சமவெளி அந்த மாதிரி வரும், சமவெளி சைடில் வரும். இதில் என்னென்ன விளையும்னா நெல், கரும்பு, கோதுமை எல்லாமே விளையும் இந்த அலுவியல் சாயிலில். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சரை செக் பண்ணுவோம். கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவதால் உருவாகின்றன. கரிசல் மண் நான் சொன்னேன்ல, தீப்பாறை சிதைவதால் தான் உருவாகிறது. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டாக தான் இருக்குது. ரெட் சாயில் இஸ் ஃபார்ம்ட் பை வெதரிங் ஆஃப் இக்னீஷியஸ் ராக். நோ, ரெட் சாயில் இக்னீஷியஸ் ராக்னாலாம் வரதில்லை. தீப்பாறை சிதைவெல்லாம் இல்லை. கரிசல் மண் தான் தீப்பாறை சிதைவால் உருவாகிறது. சரளை மண் தான் லீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன். வண்டல் மண்ணும் தீப்பாறை சிதைவதால் இல்லை, சம வெளியில தான் உருவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. வெள்ளிங்கிரி ஹில்ஸ். ஓகே, இது ஈஸியான கொஷின் தான். வெள்ளிங்கிரி ஹில்ஸை வந்து என்ன சொல்லுவோம்? கைலாஷ் ஆஃப் சவுத், தெற்கின் கைலாஷ் அப்படிங்கிறது வெள்ளிங்கிரி ஹில்ஸ். ஜவ்வாது ஹில்ஸ் என்ன சொல்லுவோம்? நேச்சர்ஸ் ஹெவன், இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். கோத்தகிரி குன்னூர் கோத்தகிரி அந்த சைடு. ஸோ சி வந்து க்ரீனாக இருக்கும். குன்னூர் கோத்தகிரி சைட்லாம் போனாவே க்ரீனரியாக இருக்கும். ஸோ க்ரீன் ஹில்ஸ். ஆனமலை டாப் ஸ்லிப் அங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனமலை டாப் ஸ்லிப்லாம் யானைகள் முகாம்கள்லாம் இருக்கும். ஸோ ஆனமலை டாப் ஸ்லிப். வெள்ளிங்கிரி தெற்கின் கைலாஷ், ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம், கோத்தகிரி பச்சை மலை, ஆனைமலை உயிர் விளிம்பு டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டோம்ல, ஏழைகளின் ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி எது? ஏற்காடு. அடுத்தது மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசினா கொடைக்கானல். மலைகளின் ராணி ஊட்டி. மலைகளின் ராணி ஊட்டி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஓகே, இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஷின், 18வது கொஷின். த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்டிக் ஓஷன் இஸ். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுன்னு கேட்குறாங்க. லிட்கி அகலி, லிட்கி டீப் அப்படிங்கிறது தான் ஆழமான பகுதி. இதோட மீட்டர் எத்தனை மீட்டர்னா 5450 மீட்டர்ஸ். லிட்கி டீப் வந்து 5450 மீட்டர்ஸு. இது யுரேஷியன் படுகையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர். இதில் கரெக்டான பேர் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பத்ரா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது?
பத்ரா நேஷ்னல் பார்க் கர்நாடகா அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கொஷினை விட்டுருங்க, இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆன்சருக்கு போவோம். பத்ரா நேஷ்னல் பார்க் கர்நாடகாவில் இருக்குது. கசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாம் இருக்குது. கசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாம். அடுத்தது பெரியார் நேஷ்னல் பார்க். பெரியாரின் பேர் வந்தோன்னா தமிழ்நாடுன்னு போட்டுறக்கூடாது. பெரியார் நேஷ்னல் பார்க் வந்து கேரளாவில் இருக்குது. பெரியார் நேஷ்னல் பார்க் கேரளாவில் இருக்குது. அடுத்தது கன்ஹா நேஷ்னல் பார்க். கன்ஹா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷில் இருக்குது. கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே சொன்னேன்? அஸ்ஸாம் இருக்குது. கசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாம். அடுத்தது பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குன்னு சொன்னேன். கர்நாடகாவில் பத்ரா, கசிரங்காவில் அஸ்ஸாம், பெரியார் கேரளா, கன்ஹா மத்திய பிரதேஷ். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பார்க்கலாம். முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? முதுமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ரன்தம்பூர் நேஷ்னல் பார்க். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின், அதனால் கேட்குறேன். ரன்தம்பூர் நேஷ்னல் பார்க் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது சுந்தர்வனக்காடு நேஷ்னல் பார்க், சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கிர் நேஷ்னல் பார்க். கிர் நேஷ்னல் பார்க் வந்து குஜராத். கிர்ரு குஜராத். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்டில் இருக்குது. ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தரகாண்டில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து போன பார்ட் 1 வீடியோவில் ஹெய்லி நேஷ்னல் பார்க், அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பேர் தான் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறத பார்த்தோம். 1936 அந்த ஹெய்லி நேஷ்னல் பார்க்கை தான் ஜிம் கார்பெட்டு அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தோம். ஜிம் கார்பெட் எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த கொஷனுக்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எஸ்டிமேட் 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. உலகின் மிக பழமையான படிவப் பாறைகள் வயது 3.9 மில்லியன் ஆண்டுகள். ஓகே. உலகின் மிக பழமையான படிவப் பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. கிரீன்லாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. ஃபாசில்ஸ் மோர் நிறைய படிஞ்சிட்டே வந்துச்சுன்னா அந்த இது வந்து ரொம்ப மென்மையாயிரும். மென்மையாயிடுச்சுன்னா, படிவம் மென்மையாயிடுச்சுன்னா சீக்கிரமாக அரிப்பு ஏற்பட்டுரும். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் சும்மா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஷின். ஆக்டிவ் வல்கனோ ஆட் ஒன் அவுட். செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்று எதுனா, இந்த மவுண்ட் ஃபியூஜிமா இன் ஜப்பான் தான் செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்று. மற்றதெல்லாம் செயல்படும் எரிமலை, இது மட்டும் செயல்படாது. அடுத்த கொஷின். 22. Which schedule of the constitution mention the number of members to be elected to ராஜ்யசபா? ராஜ்யசபா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனில் எந்த ஷெட்யூல்னு கேட்டிருக்காங்க. 4வது ஷெட்யூலில் தான் எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்சபாவா ராஜ்யசபாவான்னு பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எந்த ஷெட்யூல்னு சொல்லுவோம். இந்த ஷெட்யூல்ஸு, பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸு இதை பற்றி நாம் ஒரு வீடியோ தனியாகவே போடுவோம், அதை அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்குவோம். ராஜ்யசபாவில் வந்து இன்னும் அதிகமாக என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம்னா, ராஜ்யசபாவில் இருக்கவங்களோட பதவிக்காலம் எத்தனை இயர்ஸ்னா 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸோட பதவிக்காலம். கண்டினியூஸாக ஆனால் ஒரே ஆளே இருக்க மாட்டாங்க. இது வந்து பாதி பேர் டிசல்யூஷன் நடக்கும் அப்பப்போ. நாடாளுமன்றத்தின் ஒரு நிரந்தர அவை வந்து இந்த பெர்மனன்ட் பாடி வந்து ராஜ்யசபா. இது வந்து கலைக்கலாம் மாட்டாங்க. நிரந்தர அவை ராஜ்யசபா, பெர்மனன்ட் பாடி. 23rd கொஷின். மேட்ச். ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ். நான் அலைன்மெண்ட் நமக்கு இந்த பேர் ஞாபகம் வந்துடும், கிருஷ்ண மேனன் அப்படிங்கிற பேர். லூப் நோர் வந்து சைனா. லூப் நோர்
லூப்னூர்னா அணு ஆயுத சோதனை தளம் வந்து சைனாவில் லூப்னூர் அப்படிங்கிற இடத்துல தான் சோதனை நடத்தினாங்க, அணு ஆயுத சோதனை. அதனால சைனா. லுக் ஈஸ்ட் பாலிசி, கிழக்கு நோக்கிய கொள்கை 1992 போட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் 24. Which one of the following force is not a part of Central Armed Police Force? Central Armed Police Forceோட பார்ட் எது இல்லைன்னா சீக்ரெட் சர்வீஸ் பியூரோ SSB இதுதான் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸோட இது இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நேபாள் பூட்டானோட எல்லை பாதுகாப்பு இதுதான் SSB. ஸோ ரகசிய சேவை பணியகம். ஸோ இது வந்து இதில் வராது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வராது. நெக்ஸ்ட் 25th question. What are the articles of the Constitution of India granted the equality to all? Equality to allனா ஆர்டிக்கல் 14 நமக்கு உடனே ஞாபகம் வந்துடணும். 14 ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லி அதில் 14லேருந்து 18 வரைக்கும் நமக்கு சொல்லியிருப்பார். நம்ம அம்பேத்கர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆர்டிக்கல் 14 to 18. அப்படி 14ல் ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 14. அடுத்தது ஆர்டிக்கல் நம்பர் 15. ஆர்டிக்கல் 14 எப்பயுமே மறந்துடக்கூடாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது 14. ஆர்டிக்கல் 15 வந்து 5 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதன் அடிப்படையை கொண்டு பாகுபாடு கூடவே கூடாது. என்னென்ன? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5ஐயும் காரணம் காட்டி பாகுபாடு கூடாது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 15ல் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 16. பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறது ஆர்டிக்கல் 16. அடுத்தது ஆர்டிக்கல் 17 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இது வந்து நம்ம புக் எல்லாத்துலேயும் முன்னாடி ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். தீண்டாமை ஒரு பாவமான செயல் அப்படின்னு. ஸோ ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 17. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 18 என்னன்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அபாலிஷ்மெண்ட் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டங்களை துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 17 ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 17 14. ஓகே, அடுத்த கொஷின். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈக்குவாலிட்டி டு ஆல் சிட்டிசன்ஸ். இந்த ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டியில் பேசுவாங்க இந்த 14 to 18 ஆர்டிகல்ஸை. அடுத்த கொஷின் 26, சீக்கிரமாக முடிச்சிடலாம். Who wrote the book The Master's Tools Will Never Dismantle the Master's Heart? நிபுணர்களின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ஆட்ரில் லார்ட். ஆட்ரில் லார்ட். நெக்ஸ்ட் கொஷின் 27. Socio-economic development is the process of socio-economic development in a society. கரெக்டு தான். ப்ராசஸ் ஆஃப் சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி செயல்முறை. கரெக்டு. ஏங்கிறது கரெக்டு. த ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் ஆர் மெஷர்ட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன? ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஜிடிபி ஆயுட்காலம், லிட்ரஸி கல்வியறிவு, லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு அளவு. இது எல்லாமே குறியீடு மென்ஷன் பண்ணும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறியீடில் பார்ப்பாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. Next question. Statement 1. Exchange of goods for goods was known as barter system. barter systemனா பண்டம் மாற்றும் முறை. அந்த காலத்தில் பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, பொருளுக்கு பொருள் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, பொருளுக்கு காசு கொடுக்குற பழக்கம் நடைமுறைக்கு வந்தது. பண்டம் மாற்றும் முறைக்கு பேர் பார்ட்டர் சிஸ்டம். கரெக்ட். அப்போ barter system can be termed as the first form of trade. இது வணிகத்தின் முதல் வடிவமாகும். ரெண்டுமே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். the ratio of change in the consumption to change in income. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கிடையேயான வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சம்ஷன், இறுதி நிலை நுகர்வு நாட்டம் அப்படிங்கிறது தான் MPC, மார்ஜினல் ப்ராபன்சிட்டி கன்சம்ஷன் அப்படிங்கிறது தான் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் இன்கம். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனல் கொஷின் 30th கொஷின்.
Article 124 to 147 is the constitution lay down the composition and judiciary of Supreme Court. Supreme Courtோட அதிகார வரம்புகளை கூறுறது 124லேருந்து 147ன்னு சொல்கிறாங்க. அதிகார வரம்புகள் உச்சநீதிமன்றத்தோட கூறுறது 124 to 147. கரெக்டு தான். சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்ட் 5ல் சாப்டர் 4ல் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். ஸோ போத் ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ இதோட 30 கொஷின்ஸ் முடிஞ்சு. பார்ட் 1ல் முன்னாடி இருந்த 30 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 60 கொஷின்ஸ் சோஷியல் முடிஞ்சு. 2025ஓட சோஷியல் கொஸ்டின் பேப்பர் டெட்டில் லாஸ்ட்டாக கேட்டது டோட்டலாக 60 கொஷின்ஸும் முடிஞ்சு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோவும் பார்த்து முடிஞ்சுக்கிட்டிங்கன்னா 60 கொஷினும் முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு புது கொஷின் பேப்பரோட. நன்றி.